அப்பா போயிட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டியா? ஃபோன் பண்ணேன், எங்க அண்ணனுக்கு எடுக்கல, அதனால நான் அப்படியே விட்டேன். அப்பாவும் ஃபோன் பண்ணலையா? போனார்ல, ஒரு ஃபோன் பண்ணாரா? அவர்தான் இங்க இருக்கும் போதே சொல்லிட்டு போக மாட்டாரு, அங்க போயிட்டு எப்படி ஃபோன் பண்ண போறாங்க? அழகா இங்கேயே குழந்தைய பார்த்துட்டு அழகா இருக்கலாம்ல, இங்க ஏதாவது வேலையா இருக்கு வீட்டுல? ஐயோ, அவரை பத்தி பேசினாவே டென்ஷன் ஆகுது. வயசானவங்க என்ன அப்படி பண்றாங்களோ தெரியல. இங்கேயே இருந்தா அழகா நான் மாத்திரை கொடுப்பேன், அடிக்கடி வெளியில இங்க இருந்து இங்க போனாலே மூச்சு விட முடியலங்கிறாங்க. இப்ப அங்க போய் அங்க உடனே ஏதாவது ஒண்ணு ஹாஸ்பிட்டல் கூட இல்ல கிராமத்துல. அதான் இங்கே இருந்தா எந்த டைம் வந்தாலும் 24 hours இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏதாவது ஒன்னா நீ கூட்டு போற. சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்களா? என்ன பண்றது, பாத்துக்கிறவங்க கூட இருக்க மாட்டாங்க, பார்க்காதவங்க கூட தான் போக பார்ப்பாங்க. அது என்னமோ உண்மைதான். அது என்னமோ உண்மைதான். இப்ப உங்க அம்மா வருவாங்க, என்னைக்கு ஹாஸ்பிட்டலோ அன்னைக்கு மட்டும்தான் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி என்னதான் அந்த ஊர்ல இருக்கும் என்னன்னு தெரியல. வந்து இங்க ஒரு 2 நாள் கூட யாருமே தங்க மாட்டாங்க. அதான் பாரு, பசங்களுக்கு பாத்துக்குள்ளனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த பசங்களுக்கு நம்ம கூட இருக்கணும், நம்ம ஆயா தாத்தான்னு தெரியணும் அப்படின்ற ஒரு பாசத்துக்காக சும்மா வரணும்ல, அதுக்கும் இல்லை. இவங்கெல்லாம் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஐஷோ அங்கங்க மருமோ பாத்துக்கலான்னு எத்தனை வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நிஜமாவே எனக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்தா ஜாலியா இருக்கும், அவங்க கூட கதை பேசிக்கிட்டு ஏதாவது ஃபன் பண்ணிக்கிட்டு, நீ ஏதாவது பேச நான் ஒண்ணு போய் அங்க மாட்டி விடு, பசங்க அப்படியே ஆயா தாத்தான்னு கூப்பிட எவ்வளவு ஜாலியா இருக்கும் வீடு. எனக்கெல்லாம் வரலன்னு எனக்கு நிஜமா கஷ்டம்தான். இந்த மாதிரிலாம் எந்த மருமகம் நினைப்பாங்க. சரி விடு, அது சரி, நீ போய் போ, எனக்கு டென்ஷன் ஆகுது, நீ உள்ள போ. வர சொல்லு போன் பண்ணி. சரி போ, நான் இதுக்கப்புறம் கெஞ்சி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட்டு வரணும். சரி போ போ போ. சரி.